இங்க ஒரு ஆளு டெய்லி நைட்டு தூங்குறப்போ அவரோட முகத்தை போட்டு கீறிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த விஷயத்த அவரோட வைஃபும் பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா இவருக்கு ஏதோ ஸ்கின் அலர்ஜி வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுருவாங்க. இப்போ அவங்க தூங்கிட்டதுக்கு அப்புறமா நடு ராத்திரியில எழுந்திருச்சு பார்த்தா அந்த ஆளை வந்துட்டு காணோம். எங்கன்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா கட்டிலோட எட்ஜில் உட்காந்துட்டு இருப்பாரு. எதனால இங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பின்னாடி இழுக்கிறப்போ வந்துட்டு அவர் தூங்கிட்டே தான் இருக்காரு. அடுத்த நாள் வந்துட்டு இப்போ அவரோட வைஃப் வந்து ஓவர் டைம் ஒர்க் பண்ண போறாங்க. அதனால ஹஸ்பண்ட் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு தூங்கிடுவாரு. இப்போ நடு ராத்திரியில அவங்களோட ஹஸ்பண்ட் எந்திரிச்சு ஃப்ரிட்ஜ் கிட்ட போவாரு. ஃப்ரிட்ஜ்ல பச்சையான கறிங்கள் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே அவங்களோட வைஃப்க்கு வாந்தியே வருது. அதுக்கப்புறமா குடிக்கிற தண்ணி இல்லாம வந்துட்டு குழாயில தண்ணி பிடிச்சா அதை குடிக்கிறாரு. அடுத்ததா டோர்க்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்துட்டு அது வழியா போயிட்டு குதிக்கலான்ட்டு போறப்போ கரெக்டான நேரத்துல அவரோட வைஃப் வந்து உள்ள இழுத்து போட்டுருவாங்க. அப்பதான் அவரும் கண்ணை திறந்து பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ நீங்க பச்சையான கறியை சாப்பிட்டீங்க, ஜன்னல் வழியா கீழே குதிக்கலான்ட்டு போனீங்க, நான் தான் காப்பாத்தினேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் தெரிய வரும் இந்த ஆளுக்கு வந்துட்டு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. எல்லாரும் தூக்கத்துல நடக்க மட்டும் தான் செய்வாங்க. ஆனா இவர் வந்துட்டு சாப்பிடவும் செய்யறாரு.